தமிழகத்தில் 234 சட்டசபை தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்தது. காங்கிரஸ், பாரதிய ஜனதா உட்பட பல்வேறு கட்சி வேட்பாளர்கள் ஒரே நேரத்தில் மனு தாக்கல் செய்ய குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுவரை 6000 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கூட்டத்தில் இருந்த தாவேகாவினர் டிவிகே என்று கோஷமிட்டதால் கோபமடைந்த சீமான் தாவேகாவினர் தற்குறிகள், கோமாளிகள் என கடுமையாக விமர்சித்தார். சாத்தான்குளம் வழக்கில் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையுடன் ரூபாய் 1.04 கோடி அபராதமும் விதிக்கப்பட்டது. அந்த அபராத தொகையை பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு வழங்க நீதிபதி முத்துக்குமரன் உத்தரவிட்டார். என் வயது முதிர்வு குறித்து விமர்சித்த பழனிசாமி என்னுடன் நடைபோட்டிக்கு வர தயாரா என அமைச்சர் துரைமுருகன் சவால் விடுத்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் நாளை நடைபெற இருந்த தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. வடிவேலுவின் 23ஆம் புலிகேசி போல தமிழகத்தை ஸ்டாலினும் உதயநிதியும் ஆட்சி செய்ததாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சாத்தான்குளம் படுகொலையை மறைத்து குற்றவாளிகளுக்கு துணை போன எடப்பாடி பழனிசாமி தமிழக மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். கூட்டணியின் நலன் கருதியும் 8 தொகுதிகளுக்கும் நான் நேரில் சென்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டியுள்ளதாலும் நான் போட்டியிடுவதில்லை என்ற முடிவை எடுத்துள்ளேன் என திருமாவளவன் கூறியுள்ளார். பாஜகவுக்கு தமிழகத்தில் கிடைத்த அடிமை பழனிசாமி போல புதுச்சேரியில் ரங்கசாமி கிடைத்துள்ளார் என புதுச்சேரி பிரச்சாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். அழகான புதுச்சேரியை அலங்கோலமாக்கியது தேஜ கூட்டணி ஆட்சி எனவும் விமர்சித்தார். தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் திராவிட மாடல் திட்டங்கள் புதுச்சேரியிலும் செயல்படுத்தப்படும். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும். புதுச்சேரி, காரைக்காலை மாநகராட்சிகளாக மாற்றப்படும் என முதல்வர் ஸ்டாலின் உறுதியளித்தார். ஊழல் நிறைந்த திமுக அரசின் மீது மக்கள் அதிருப்தியில் உள்ளனர். இதனால் தேஜ கூட்டணி மிகப்பெரிய பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை நிலவுவதாக ராஜஸ்தான் முதல்வர் பஜன்லால் சர்மா தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் அரசு மத்திய அரசுடன் முரண்பட்டதால் தான் தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அன்னூரில் பிரச்சாரம் செய்த எல் முருகன் தெரிவித்தார். சொந்த கட்சி தொண்டர்கள் உயிரிழந்ததற்கு கூட இரங்கல் தெரிவிக்காத விஜய் எப்படி மக்களுக்காக பணியாற்றி நல்லாட்சி தர முடியும் என எல் முருகன் கேள்வி எழுப்பினார். ராஜ்யசபா எம்பியான பாமக தலைவர் அன்புமணி திமுகவினரை போல் கடவுளின் பெயரால் என கூறாமல் பதவியேற்றார். அடிக்கடி கோயிலுக்கு செல்லும் அன்புமணி கடவுள் மறுப்பு கொள்கையை கொண்ட திமுகவினரை பின்பற்றியது விமர்சனத்திற்குள்ளாக்கியது. நாட்டிலேயே அதிக ஊழல் செய்த கட்சியாக காங்கிரஸ் உள்ளது. காங்கிரசின் முதல் குடும்பம் நாட்டிலேயே அதிக ஊழல் செய்த குடும்பம் என்ற அளவில் உள்ளது என பிரதமர் மோடி சொன்னார். தாவேகா சார்பில் ஊத்தங்கரை, ஓசூர் தொகுதிகளில் விஜய் அறிவித்த வேட்பாளர்கள் இருவர் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. மாற்றாக தாவேகா சார்பில் கடைசி நேரத்தில் ஊத்தங்கரையில் இளையராஜாவும், ஓசூரில் வேந்தர் கரசனும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். தன் பெயரில் ரூபாய் 50.86 லட்சம் அசையும் சொத்துக்கள் உள்ளதாகவும் அசையா சொத்து ஏதுமில்லை என வேட்புமனுவில் இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். மணிவிராதா பெயரில் ரூபாய் 3.45 கோடியில் அசையா சொத்துக்களும் ரூபாய் 2.16 கோடியில் அசையும் சொத்துக்கள் உள்ளதாக தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி அனைவருக்குமே துரோகம் செய்யக்கூடியவர். தமிழகத்திற்கும் தன்னை வளர்த்துவிட்டவருக்கும் துரோகம் செய்தவர் அவர் என அம்பத்தூர் பிரச்சாரத்தில் பேசிய திமுக எம்பி கனிமொழி கூறினார். அரியலூரில் நடந்த பிரச்சாரத்தில் பேசிய உதயநிதி, தோல்வி பயத்தின் காரணமாகவே எடப்பாடி பழனிசாமி விரக்தியின் விளிம்பிற்கு சென்று என்ன பேசுவதென்று தெரியாமல் பேசி வருகிறார் என விமர்சித்தார். போடி தொகுதியில் போட்டியிடும் ஓபிஎஸ்க்கு ரூபாய் 9.18 கோடிக்கு அசைய சொத்துக்கள், ரூபாய் 2.94 கோடிக்கு அசையும் சொத்து, ரூபாய் 5.41 கோடிக்கு வங்கிக் கடன் உள்ளதாக வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணி கட்சிகளை கட்டுக்கோப்பாகவும் சிதறவிடாமல் பாதுகாத்ததிலும் எங்களுக்கு முதன்மையான பங்கு உண்டு என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் வரும் 8ஆம் தேதி விஜய் ரோட் ஷோ நடத்துவதற்கு 19 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து கன்னியாகுமரியில் வரும் 15ஆம் தேதி பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்கிறார். அன்றைய தினமே கோவையிலும் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சியில் விருப்ப மனு கட்டணமாக 60 பேரிடம் வசூலித்த ரூபாய் 30 லட்சம் பணத்தை திருப்பித் தர முடியாது என்று கூறியதால் அக்கட்சி நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். எம்எல்ஏ சீட்டும் கொடுத்த காசும் கிடைக்காததால் நிர்வாகிகள் வருத்தத்தில் உள்ளனர். சட்டசபை தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தவர்களின் மனுக்கள் மீது இன்று பரிசீலனை நடைபெறுகிறது. வேட்புமனுக்களை வாபஸ் பெற 9ஆம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 9 போலீசாருக்கும் மரண தண்டனை விதித்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனையும் ரூபாய் 15 லட்சம் அபராதமும் விதித்து மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பு வழங்கியுள்ளார்.
சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிப்பதே சிறந்தது. அதை தவிர வேறு வழியில்லை. ஆயுள் தண்டனை வழங்கினால் போலீசாருக்கு அச்சத்தை ஏற்படுத்தாது என நீதிபதி முத்துக்குமரன் தெரிவித்தார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட 9 போலீசாருக்கான தண்டனையை மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் அறிவித்தார். காவல் நிலைய மரணங்கள் சமுதாயத்தில் மிகவும் கொடியது என்றார். மரண தண்டனையை விதிப்பதே சரியானது என நீதிபதி கூறினார். சாத்தான்குளம் வழக்கை சாதாரண குற்றமாக கருத முடியாது. அரிதினும் அரிதான வழக்கு. பழி வாங்கும் நோக்கில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. வழக்கை படிக்கும் போதே மனம் பதைக்கிறது என நீதிபதி முத்துக்குமரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 சட்டசபை தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாலை 3 மணியுடன் நிறைவு பெற்றது. இதனால் காங்கிரஸ், பாஜக உள்பட பல்வேறு கட்சிகள் ஒரே நேரத்தில் மனு தாக்கல் செய்ய குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுவரை 4100க்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. நாளை வேட்புமனு பரிசீலனை நடைபெறவுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு எடப்பாடி தொகுதியில் பழனிசாமி வேட்புமனு தாக்கல் செய்தார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தான் போட்டியிடும் விருத்தாச்சலம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஈரான் தலைநகர் தெஹ்ரானின் பஹ்ரிஸ்தான் கவுண்டியில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில் அமெரிக்க, இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் 6 குழந்தைகள் உட்பட 25 பேர் கொல்லப்பட்டனர். அவிநாசி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் எல் முருகன் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கோட்டாட்சியர் கனகராஜிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவருடன் மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால், விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாண்டுரங்கன், மேற்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் சென்றனர். தேர்தலில் போட்டியிடுவதற்கு சீட்டு கேட்கவில்லை. சந்தேகமாக இருந்தால் எங்களது தலைவர்களிடம் கேட்டு பாருங்கள் என்கிறார் பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை. பாரதிய ஜனதா தேசிய பொதுக்குழு உறுப்பினர் சரத்குமாரை பியூஷ் கோயல் நேரில் சந்தித்து பேசினார். பாஜகவில் இணைந்த தனக்கும் தனது ஆதரவாளர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று சரத்குமார் தெரிவித்திருந்த நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவின் 8000 ரூபாய் கூப்பன் வாக்குறுதிதான் டாக் ஆஃப் தி டவுன் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். நாங்கள் சொன்னால் சொன்னதை செய்வோம், சொன்னதை மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன் என தெரிவித்துள்ளார். அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சியாக உள்ளது. விஜயின் பேச்சு அறியாமையை காட்டுகிறது என திமுக தாவேகவிற்கும் இடையேதான் போட்டி என்று விஜய் கூறியது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். தமிழகத்தை ரிமோட் மூலம் கண்ட்ரோல் செய்ய நினைக்கிறார்கள். அந்த ரிமோட் தான் பழனிசாமி என திருவையாறு பிரச்சாரத்தில் உதயநிதி தெரிவித்தார். ஸ்டாலினால் மீண்டும் முதல்வராக முடியாது. குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சியாக திமுக ஆட்சி இருந்துள்ளது என பியூஷ் கோயல் தெரிவித்தார். அரசின் தோல்வியால் மணல் கொள்ளை, ஊழல் நடந்தது. அதிமுகவில் இருந்து நான் விலகவில்லை. அவர்கள்தான் என் மீது தண்ணீர் பாட்டிலை வீசி எறிந்து வெளியேற்றினர் என ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். அதிமுக முகமூடி அணிந்து வந்துள்ள பாரதிய ஜனதா எந்த காலத்திலும் தமிழகத்தில் காலூன்ற முடியாது என செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். அன்புமணிக்கு வழங்கப்பட்ட மாம்பழம் சின்னத்திற்கு தடை கோரியும் கட்சி பிரச்சினை முடிந்த பிறகே சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட பாமக நிறுவனர் ராமதாஸ் சுப்ரீம் கோர்ட்டை நாடிய நிலையில் இவ்விவகாரத்தில் சென்னை ஹைகோர்ட்டை அணுக ராமதாஸ் தரப்புக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதில் பாரதிய ஜனதா தொடர்ந்து உறுதியுடன் இருக்கிறது. நம் நாட்டை முன்னேற்றம் மற்றும் செழிப்பின் புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வோம் என பாரதிய ஜனதா நிறுவன நாளில் தொண்டர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். பிரதமர் மோடியின் ஆட்சியை மீண்டும் புதுச்சேரியில் அமைக்க வேண்டும். புதுச்சேரியில் தேசிய ஜனதா கூட்டணியை வெற்றி பெறச் செய்தால் மிகப்பெரிய இடத்திற்கு எடுத்துச் செல்வேன் என அமித்ஷா உறுதியளித்தார். திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசில் ரூபாய் 15,000 கோடி அளவுக்கு மோசடி நடந்தது. இந்த தொகை மூலம் புதுச்சேரியின் வளர்ச்சிக்கான 3 ஆண்டு பட்ஜெட் போட்டிருக்கலாம் என புதுச்சேரியில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டினார். பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்தது இந்தியாவில் அல்ல, காங்கிரஸ் எம்பி ராகுல் விரும்பும் பாகிஸ்தானில்தான். அவர் கனவு உலகில் மிதப்பதாக புதுச்சேரியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். புதுச்சேரி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை ராகுல் வெளியிட்டார். அரசு பேருந்துகளில் பெண்கள் கட்டணமின்றி பயணிக்கலாம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த 6 மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரியில் வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என ராகுல் வாக்குறுதி அளித்தார். 30,000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றார். ஜவுளித்துறை ஏற்கனவே தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளது. அதை சார்ந்த உற்பத்தி துறைகள் தற்போது மூச்சு திணறிக் கொண்டிருப்பதாக ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நெருக்கடிக்கு மத்திய அரசின் ராஜதந்திர தவறுகளே காரணம் என்றார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான நாம் தமிழர் கட்சி தேர்தல் அறிக்கையை சீமான் வெளியிட்டார். புதுச்சேரியில் வெளிப்படையான நிர்வாகம் எங்கே உள்ளது என கேட்டார்.
ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்பட்ட தமிழகத்தின் புதிய எம்பிக்கள் பதவியேற்றுக் கொண்டனர். திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், காங்கிரசின் கிறிஸ்டோபர் திலக், தேமுதிகவின் சுதீஷ், அதிமுகவின் தம்பிதுரை, பாமகவின் அன்புமணி ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். தங்கம் விலை சவரனுக்கு 1440 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,11,920 ரூபாய்க்கும், கிராமுக்கு 180 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 13,990 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி ஒரு கிராம் 255 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க 10 நாள் விதிக்கப்பட்ட கெடு முடிவடையும் நிலையில் செவ்வாய்க்கிழமை ஈரானுக்கு முடிவு கட்டப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். எல்லை தாண்டி ட்ரோன்களை அனுப்பிய சில தனிநபர்களின் செயலால் ஏற்பட்ட ராணுவ பதற்றத்திற்கு வடகொரியாவிடம் தென்கொரியா பகிரங்கமாக வருத்தம் தெரிவித்தது. கடந்த ஜனவரியில் நடந்த இச்சம்பவத்தில் அரசுக்கு எந்த தொடர்பும் இல்லை எனவும் சிலரின் பொறுப்பற்ற செயலுக்காக வருத்தம் தெரிவிப்பதாகவும் தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் கூறியுள்ளார். டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்த தேர்தலுக்கு அந்த குக்கர் கட்சியே இருக்காது. பாரதிய ஜனதாவுடன் எந்த கட்சி கூட்டணி வைத்தாலும் அந்த கட்சியை பாரதிய ஜனதா கடித்து குதிரி சாப்பிட்டுவிடும் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மதுரை தெற்கு பாரதிய ஜனதா வேட்பாளர் ராம சீனிவாசனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸிற்கு பரிசாக வேல் வழங்கப்பட்டது. சட்டசபை தேர்தலில் போட்டியிட திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் சண்முக சுந்தரத்துக்கு சீட் மறுக்கப்பட்டதால் அக்கட்சியிலிருந்து விலகினார். தற்போது மேட்டுப்பாளையம் திமுக வேட்பாளருக்கு எதிராக சுயேட்சையாக சண்முக சுந்தரம் வேட்புமனு தாக்கல் செய்தார். காட்பாடி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள துரைமுருகனிடம் 11.5 கோடியில் அசையும் மற்றும் அசையா சொத்துகள் உள்ளதாகவும், அவரது மனைவி சாந்தகுமாரி பெயரில் 59 கோடி ரூபாயில் சொத்துகள் உள்ளதாகவும் தனது வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ளார். திமுக மாஜி நிர்வாகி ஜாபர் சாதிக்கின் பட்டினப்பாக்கம் வீடு, எக்மோர் விடுதி, புரசைவாக்கம் விடுதி உட்பட 10 இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினருடன் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். வீட்டில் கைப்பற்றிய முக்கிய ஆவணங்களை காரில் அதிகாரிகள் அள்ளி சென்றனர். ராணிப்பேட்டை தொகுதியில் போட்டியிடுவதற்காக திமுக சார்பில் அமைச்சர் ஆர் காந்தி தேர்தல் அலுவலர் ராஜியிடம் வேட்புமனுவை வழங்கினார். தலைமையின் உத்தரவுப்படி இன்று நான் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளேன் என்றார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திமுக சார்பில் போட்டியிடும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராமு ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். குறிஞ்சிப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் தனலட்சுமியிடம் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உடனிருந்தார். கோவை தெற்கு தொகுதியில் ஆட்களை இறக்கி வேலை பார்ப்பதாக அம்மன் அர்ஜுனன் குற்றம் சாட்டியது குறித்த கேள்விக்கு வெற்றியை உருவாக்கித்தர திமுக மற்றும் கூட்டணி உறுப்பினர்கள் தயாராக இருக்கின்றனர். எங்களுக்கு வேறு இடத்திலிருந்து ஆட்களை இறக்க வேண்டியதில்லை என செந்தில் பாலாஜி பதிலளித்தார். விஜயை எப்படியாவது முடக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தேர்தல் நடத்தை விதிகளையும் பொருட்படுத்தாமல் போலீஸ் அதிகாரிகள் மூலம் திமுக சதி செயல்களில் ஈடுபட்டு வருவதாக ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சரும் நன்னிலம் எம்எல்ஏவுமான காமராஜ் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கூட்டணி கட்சி நண்பர்களுடைய உழைப்பின் அடிப்படையில் பெரிய வெற்றியை பெறுவோம் என்றார். திமுக ஆட்சியில் பல சவால்களை எதிர்கொண்டு வரும் மக்களின் நலனை முன்னிறுத்தி உண்மையான மக்களாட்சியை நிலைநாட்டவும் வளர்ச்சியும் நம்பிக்கையும் நிறைந்த புதிய தமிழகத்தை உருவாக்கவும் நாம் ஒன்றுபட்டு செயல்படுவோம் என வேட்புமனு தாக்கல் செய்த நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேட்டுப்பாளையம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சின்னராஜ், அரவக்குறிச்சி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் செல்வகுமார், ராசிபுரம் தொகுதியில் பாஜக வேட்பாளர் பிரேம்குமார் ஆகியோர் கட்சி நிர்வாகிகளுடன் ஆரவாரத்துடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். மக்கள் மனதில் அமரும் சிம்மாசனமே பெரிய பொறுப்பு என்று நினைக்கிறேன். மயிலை மக்கள் முன் உதாரண எம்எல்ஏவை பார்ப்பார்கள். என்னை வெற்றி பெற செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது என மயிலாப்பூர் தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை பெருமையாக கூறினார். போடி திருமலாபுரத்தில் திமுக கவுன்சிலர் வெங்கடேசுடன் டூவீலரில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை, கொலை போன்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளன என மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் மதுரை பிரச்சாரத்தில் பேசினார். பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்பட்டு வந்த பாரம்பரியத்தையும் திருப்பரங்குன்றத்தில் ஓட்டு வங்கிக்காக திமுக மாற்ற முயற்சித்தது என்றார். மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜைன் நகரை உலக நேர கணக்கீட்டின் மைய புள்ளியாக மாற்றி கிரீன்விச் மீன் டைம் என்பதற்கு பதிலாக மகாகால் ஸ்டாண்டர்ட் டைம் என மாற்ற வேண்டுமென மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். பூமத்திய ரேகையும் கடக ரேகையும் சந்திக்கும் புள்ளியில் உஜ்ஜைன் உள்ளதாகவும் அங்குள்ள சிவபெருமான் கோயிலில் நீரூற்றும் சடங்கில் அறிவியல் பின்னணி உள்ளதாகவும் விளக்கம் அளித்துள்ளார்.
விஜய் சமுதாய பார்வையை வெளிப்படுத்த வேண்டும். சீமான் தோல்வி அடைந்தால் இந்த தொகுதி பக்கமே வரமாட்டார் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி தெரிவித்தார். பிரதமர் மோடி பயணிக்கும் விமானம், ஹெலிகாப்டரை பறக்கும் படை ஏன் சோதனை செய்வதில்லை என வைகோ கேட்டார். பிரதமர் தனது விமானத்தில் 1000 கோடி ரூபாயை கொண்டு வந்தால் என்ன செய்ய முடியும் என்றார். தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம் என தமிழகத்திற்கு படையெடுத்துள்ள மத்திய அமைச்சர்கள், பாஜக ஆளும் மாநில முதல்வர்கள் பிரச்சாரம் செய்ய தயாரா என ஸ்டாலின் கேட்டுள்ளார். அவினாசி தொகுதியில் போட்டியிடும் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவினாசி லிங்கேஸ்வரர் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரியில் சமூக அமைதி பாதிக்கப்படும் நிலை உள்ளது, சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளது என புதுச்சேரி பிரச்சாரத்தில் ராகுல் பேசினார். புதுச்சேரியை பாரதிய ஜனதா ஆட்டி படைக்கிறது என்றார். மகாராஷ்டிரா மாநில முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் மதுரை அரசமரம் பிள்ளையார் கோயிலில் மதுரை தெற்கு தொகுதி வேட்பாளர் ராம சீனிவாசனுடன் சுவாமி தரிசனம் செய்தார். உளவுத்துறை எச்சரிக்கையை தொடர்ந்து வடசென்னை தொகுதிகள் பக்கம் செல்ல தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு போலீசார் தடை விதித்துள்ளனர். அமைச்சர் சேகர் பாபுவிற்கும் கட்சி தலைமை கட்டுப்பாடுகள் விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராணிப்பேட்டை தொகுதியில் திமுக சார்பில் தந்தை அமைச்சர் காந்தி போட்டியிடுவார் என அவரது மகன் திமுக வேட்பாளர் வினோத் காந்தி அறிவித்துள்ளார். என் தந்தை மீண்டும் போட்டியிடும் உறுதியான விருப்பத்தை கருதி அவரிடமே வாய்ப்பை ஒப்படைக்கிறேன் என்றார். மானாமதுரையில் அடிக்கடி சமுதாய மோதல்கள் ஏற்படும் பகுதியாக திமுக ஆட்சியில் உருவாக்கப்பட்டுள்ளது என பாரதிய ஜனதா வேட்பாளர் பொன் பாலகணபதி தெரிவித்தார். இதற்கெல்லாம் முக்கிய காரணம் வேலைவாய்ப்பு இல்லாததே என்றார். திமுக வெற்றி பெற்றால் ரூபாய் 8000 கூப்பன் இல்லாமல் ஊருக்குள் செல்ல முடியாது. ஏனென்றால் இப்போதே நான் செல்லும் இடங்களிலெல்லாம் தாய்மார்கள் கூப்பன் எப்போது கொடுப்பீர்கள் என கேட்பதாக அமைச்சர் KKSSR தெரிவித்தார். தஞ்சாவூர் சட்டசபை தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் மேயர் ராமநாதன் மாநகராட்சி மேயர் பதவியை கண்கலங்கியபடி ராஜினாமா செய்தார். போதைப்பொருள் வழக்கில் கைதாகி ஜாமீனில் உள்ள ஜாஃபர் சாதிக்கிற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். சென்னையில் அவருக்கு சொந்தமான விடுதிகள், இடங்களில் வருமான வரித்துறையுடன் இணைந்து பறக்கும் படையும் சோதனை செய்கின்றனர். வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்ய பணம் பதுக்கப்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் சோதனை நடக்கிறது. ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் காரணமாக ஏர் இந்தியா விமான நிறுவனம் இஸ்ரேலுக்கான தனது விமான சேவைகளை மே 31 வரை ரத்து செய்துள்ளது. இது இஸ்ரேலில் வசிக்கும் 40,000க்கும் மேற்பட்ட இந்தியர்களுக்கு நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. குழந்தைகளுக்கு சளி பிடித்திருந்தால் விசில் ஊதினால் போதும், சளி நின்றுவிடும். வயதானவர்களுக்கு மூச்சு பயிற்சி வேண்டும் என்பார்கள். நல்ல பெரிய விசிலை கொடுத்து அடித்தீர்கள் என்றால் ஹார்ட் நன்றாக பம்பிங் ஆகிவிடும். மொத்தத்தில் விசில் ஊதினால் போதும் என கோபிச்செட்டிப்பாளையம் தாவக வேட்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுக்க இளைஞர்கள் எங்கே பார்த்தாலும் போதையில் இருக்கின்றனர். ஒரே நாளில் அதனை அழிக்க வேண்டும். உத்தரவு போட்டால் ஒரே நாளில் போதைப் பொருட்களை அழிக்க முடியும் என நடிகரும் லால்குடி சுயேட்சை வேட்பாளருமான மன்சூர் அலிகான் கூறியுள்ளார். அதிமுகவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய மாஜி சபாநாயகர் காலில் விழுந்து ஆதரவு கேட்ட மத்திய அமைச்சர். அவரிடம் அதிமுக தலைமை தன்னை ஒதுக்கிவிட்டதாக கூறி தனபால் வருத்தம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் நாளையுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்கிறது. முதல்வர் ஸ்டாலின், மத்திய அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் எம்பி ராகுல் உள்ளிட்டோர் இன்று இறுதிக்கட்ட பிரச்சாரம் செய்கின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கொள்ளிடம் பகுதி பாலம் இன்று திடீரென உள்வாங்கியதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். தரமற்ற முறையில் பாலம் கட்டப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாலம் உள்வாங்கியதால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் விஜய் நமக்குதான். தேர்தலில் என்டிஏ வெற்றி பெறப் போகிறது. விஜய் மீண்டும் படங்கள் நடிக்க செல்ல வேண்டியிருக்கும் என்று நினைக்கிறேன் என பாரதிய ஜனதா தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் கைதான 9 போலீசாரும் குற்றவாளிகள் என கடந்த 23இல் நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பளித்த நிலையில் அவர்களுக்கான தண்டனை விவரம் இன்று அறிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் காரணமாக தமிழகத்தில் மொத்தமாக டீசல் கொள்முதல் செய்வோருக்கு வழங்கப்பட்டு வந்த சலுகை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சந்தை விலைக்கே வர்த்தகர்கள் டீசல் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கோடை மழை தொடரும் என தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை, மயிலாப்பூர், மந்தைவெளி, வடபழனி, அண்ணாநகர், கோயம்பேடு, கிண்டி உட்பட பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது.
சென்னையில் பெய்த திடீர் கனமழையால் மதுரவாயலில் இருந்து பூந்தமல்லி செல்லும் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்தபடி சென்றன. ஹொசூர் ஆர்டிஓ அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் அலுவலகம் முழுவதும் சோதனையிட்டதில் சந்தேகத்திற்கிடமான பொருள் எதுவும் கிடைக்காததால் மிரட்டல் வெறும் புரளி என தெரிய வந்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் வரும் 8ஆம் தேதி இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை போரூரில் அடுக்குமாடி வீட்டில் சீரியல் நடிகை சுபாஷினி வசித்து வந்தார். இலங்கையில் பிறந்த இவர் பெங்களூர் தொழிலதிபரை திருமணம் செய்தார். நேற்றிரவு கணவன் மனைவிக்கிடையே தகராறு ஏற்பட்டது. மனம் உடைந்த சுபாஷினி தூக்கிட்டு தற்கொலை செய்தார். போலீசார் விசாரிக்கின்றனர். ஹிமாச்சல பிரதேசத்தின் சிம்லா, குலு மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த ஆலங்கட்டி மழையால் ஆப்பிள் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பூக்கும் பருவத்திலிருந்த ஆப்பிள் மரங்கள் மீது ஆலங்கட்டிகள் விழுந்ததால் மொட்டுகள் சேதமடைந்தன. அருணாச்சல பிரதேச முதல்வர் பெமா காண்டு மீதான முறைகேடு புகார்கள் குறித்து விசாரிக்க சிபிஐக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தனது குடும்பத்தினருக்கு தொடர்புடைய நிறுவனங்களுக்கு 1270 கோடி ரூபாய் அரசு ஒப்பந்தங்களை அவர் வழங்கியதாக எழுந்துள்ள புகார்கள் குறித்து முதல்கட்ட விசாரணை நடத்தி 16 வாரங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க கோர்ட் உத்தரவிட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் பங்குனி உத்திரம் நிறைவு விழாவை முன்னிட்டு தாமரை குளக்கரையில் இன்று பாலிகை விடும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். திருவாரூர் வடகரை ஊராட்சியில் உள்ள பாடல் பெற்ற ஸ்தலமான திருப்பனையூர் பெரிய நாயகி உடனுரை சவுந்தரேஸ்வர சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மும்பை மாட்டுங்கா சங்கர மடத்தின் கும்பாபிஷேகத்தை இன்று ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு பூஜ்ய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் சுவாமிகள் செய்து வைத்தார். தொடர்ந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார். சிவகங்கை தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் விழாவில் ஏராளமான பக்தர்கள் தீச்சட்டி எடுத்தும் 1000 கண் பானை எடுத்தும் நேர்த்தி கடன்களை செலுத்தினர். முருகனின் 4ஆம் படை வீடான கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலையில் வள்ளி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ரஷ்யாவின் பிரபல ஏவுகணை விஞ்ஞானி அலெக்சாண்டர் லியோனோவ் காலமானார். இந்தியாவின் பாதுகாப்பு திறனை பலப்படுத்திய பிரம்மோஸ் ஏவுகணை உருவாக்கத்தில் அவரது பங்களிப்பு மிக முக்கியமானது. காதல் இல்லை என்றால் அனைத்தும் அர்த்தமற்றது என நடிகை த்ரிஷா உருக்கமாக தெரிவித்துள்ளார். த்ரிஷாவை சுற்றி பல்வேறு விவாதங்கள் நடந்து வரும் சூழ்நிலையில் காதல் குறித்து இப்படி அவர் பதிவிட்டிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. நடிகர் பிரசாந்தின் பிறந்த நாள் கொண்டாட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் அவரது புது படமான ரஞ்சன் அறிவிப்பு வெளியானது. அவரது அப்பா தியாகராஜன் இயக்கி தயாரிக்கிறார். தயாரிப்பாளர் கதிரேசன், மகன் ஹரி, நடிகை தேவயானி மகள் பிரியங்கா ஆகியோர் இளம் ஜோடிகளாக அறிமுகம் ஆகிறார்கள். தெலுங்கில் வரவேற்பை பெற்ற கோர்ட் படம்தான் தமிழில் ரஞ்சனாக ரீமேக் ஆகிறது. ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறார். தமிழக சட்டசபை தேர்தல் ஒரு பக்கம், ஐபிஎல் போட்டிகள் ஒரு பக்கம், பள்ளி மாணவர்கள் தேர்வுகள் ஒரு பக்கம் என தமிழகம் பரபரப்பாக இயங்குகிறது. இவ்வளவு விஷயங்களுக்கு மத்தியிலும் வாரம் வாரம் படங்கள் வந்த வண்ணம் உள்ளன. இந்த வாரம் ஏப்ரல் 10 கெஸ்ட், லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, மனிதன் தெய்வமாகலாம், TN 2026 ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆகின்றன. டென்னிஸ் மஞ்சுநாத் இயக்கத்தில் செல்வராகவன், குஷி ரவி நடித்துள்ள படம் மனிதன் தெய்வமாகலாம். செல்வராகவன் கூறும்போது, ஒரு கதையை தேர்வு செய்யும் போது எனக்கும் ரசிகர்களுக்கும் பிடிக்க வேண்டும் என பார்ப்பேன். அப்படித்தான் இந்த படத்தையும் தேர்வு செய்தேன். ஹீரோவாகத்தான் நடிப்பேன் என்றில்லை, நான் எதையும் திட்டமிட்டு செய்வதில்லை, வாழ்க்கையை அதன் போக்கில் சென்று வாழ்கிறேன் என்றார். 1990 இயக்குனர் பிரியதர்ஷன் நடிகை லிசி திருமணம் செய்தனர். 2016 விவாகரத்து பெற்று பிரிந்தனர். சமீபத்தில் மீண்டும் இணைந்தனர். இது பற்றி பிரியதர்ஷன் கூறுகையில், 25 ஆண்டு திருமண வாழ்வில் எங்களுக்குள் போர் அடிப்பது போன்ற உணர்வும் ஈகோவும் தலை தூக்கியது. அதனால் அவரவர் வழியில் செல்ல முடிவெடுத்து பிரிந்தோம். சில ஆண்டுகளுக்கு பின் ஒருவரை ஒருவர் மிஸ் செய்வதை உணர்ந்ததால் மீண்டும் சேர்ந்து வாழ முடிவு செய்தோம். இனி வாழ்க்கை முழுதும் ஒன்றாக பயணிப்போம், மீண்டும் திருமணம் செய்யும் எண்ணமில்லை என்றார். நடிகை சோபிதா துலிபாலா 2024 நடிகை சமந்தாவின் முன்னாள் கணவர் நடிகர் நாக சைதன்யாவை திருமணம் செய்தார். தொடர்ந்து படங்களில் நடிப்பவர் விடுமுறையை கொண்டாடும் விதமாக படகில் ஆழ்கடலுக்கு சென்று ஸ்கூபா டைவிங் செய்து அசத்தியுள்ளார். கடலுக்கு அடியில் உள்ள மீன்கள், கடல் வளம் ஆகியவற்றை போட்டோ, வீடியோவாக எடுத்து வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார்.
வீர தீர சூரன் படத்திற்கு பின் விக்ரமின் அடுத்த படத்தில் குழப்பம் நீடித்தது. பின்னர் போடி ராஜ்குமார் இயக்கத்தில் அவரின் 63வது படம் உருவாவதாக அறிவிப்பு வந்தது. படப்பிடிப்பு இன்னும் துவங்கவில்லை. இப்போது விக்ரம் 64வது படத்தை ஏப்ரல் 17 அவரது பிறந்த நாளில் அறிவிக்க உள்ளனர். ஏற்கனவே அவரை வைத்து இருமுகன் படத்தை இயக்கிய ஆனந்த் சங்கர் தான் இதை இயக்க உள்ளார். ஹாரிஸ் இசையமைக்கிறார்.